ஸோ வணக்கம் மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு நியூ சீஃப் மினிஸ்டர் வந்தாச்சுங்க. என்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமாங்க? இதை கேட்கும் போது அப்படியே உடம்பு வந்து புல் அரிக்குதுங்க. ஹிஸ்ட்ரி ஹாஸ் பீன் கிரியேட்டடுங்க. செம்ம ஹாப்பி. நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக வந்து யார் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னு தெரிலங்க. நம்ம வந்து பஸ் விளாக்ஸ் பஸ் ரிவ்யூலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குங்க. என்னென்னா நம்ம பக்கத்து ஸ்டேட்டான அண்டே மாநிலம் கேரளா கர்நாடகா அவங்க ஆர்டிசி கவர்மெண்ட் பஸ்லாம் வந்து அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க. டைமிங்காக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம கேஎஸ்ஆர்டிசி, மின்னல், சூப்பர் ஃபாஸ்ட்டு. கொஞ்ச நாள் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நம்ம மோகன்லால் சார் வச்சு ஆட்லாம் பண்ணியிருப்பாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் பார்த்தீங்கன்னா வண்டி மெயின்டெனன்ஸ்க்கே கஷ்டப்படுறாங்க. வண்டி மைலேஜ் வரணும்னு சொல்லிட்டு 65-70 ஓட்டிகிட்டு இருக்காங்க. வால்வோலாம் நம்ம வந்து சென்னையிலேருந்து நாகர்கோவிலுக்கு 80 போயிட்டுருக்குங்க. மெயினாக வந்து மெயின்டெனன்ஸ் டைமிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ட்ராவல் பண்ண. பார்ப்போம். விஜய் சிஎம் சார் வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் பஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். எங்களை மாதிரி விளாகர்ஸ் ஒரு சில டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்குங்க. ஓகே, ஃபைனலி ஹிஸ்ட்ரி ஹாஸ் பீன் கிரியேட்டட், நியூ எரா பிகின்ஸுங்க. வெயிட் அண்ட் சீ. பார்ப்போம். நன்றி.